படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது படம். போர்லாம் அடிக்கல. ஸோ நல்ல மேக்கிங் நல்லா இருக்குது. டேரக்டர், எடிட்டர் அண்ட் அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் தென் வெயிட்டிங் ஃபார் தேவரா 2. கான்செப்டில் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் சார். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். படம் பாருங்க, நல்லா தான் இருக்குது. இட்ஸ் நார்மல் ஸ்டோரி, பட் மேக்கிங் படம் சூப்பராகவே இருக்குது. போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. ஜூனியர் என்டர் ஆஸ் யூஷுவல் டான்ஸ் அண்ட் ஃபைட் எல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. மேன் ஆஃப் மாஸ்டர்ஸ் மாதிரி கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. அனிருத் தான் ஹீரோ ஆஃப் த மூவி. லைக் அவர் இல்லைன்னா அந்த பிஜிஎம்லாம் எடுத்துட்டா லைக் நார்மல் படம் தான். சூப்பராகவே இருக்குது படம், நல்லா இருக்கு. விஷயம் அதான் மேக்கிங்கே படம் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் நல்லா எடிட் பண்ணியிருக்காரு படம். நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஸ்லோவாக இல்லாமல் கரெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. நைஸ். லேக்லாம் பெருசாலாம் இல்லை. அப்படியே பெரிய படம் இருக்கும், லைக் கோட்லேயே இருந்துச்சு தான். பட் நல்லா இருக்கு படம். அட் தி எண்ட் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் நல்லா இருக்கு. நல்லா தானே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் வரும், கிளைமேக்ஸ் கிட்ட செம்மையா இருக்கும். அது பாருங்க, அதில் அவன் பையன் வரான், எல்லாருக்கும் பயத்தை காட்டுறான், அந்த மாதிரி தான் வந்துச்சு. மித்தபடி படம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க படம், நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு, நல்லா எடுத்துக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எப்படின்னா லாஸ்ட்டில் சாரி நான் ரீவெல் பண்ண விரும்பலை. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தால் தான் படம் நல்லா இருக்கும். பட் அந்த ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அனிருத்தோட பிஜிஎம் செம்மையாக இருக்குது. அதுதான் படத்தை எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் செம்மையாக ஸ்ரீகர் பிரசாத் நல்லா பண்ணியிருக்காரு. பையனோட கேரக்டர் தாங்க, பையன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் இடையில கொஞ்சம் போர் இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுமே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் போர் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க படத்தை. நல்லா தான் இருக்குது. நல்லா 2 பாட்டு தான் புரியுது. அது வெளியே வந்த பாட்டு, மற்ற எந்த பாட்டுமே சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பராக இருந்தது. அதான் பிஜிஎம் சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் நல்லா இருந்தது. கேட்குறதுக்கு படமும் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நிறைய இடத்துல மியூசிக்லாம் நல்லா மாஸாக இருந்துச்சு. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் நல்லா ஒர்க்கட் ஆச்சு. அப்பா பையன் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் நிறைய கொலை இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான். படம் சூப்பராக பண்ணார். மாஸ் எல்லா இடத்துலையும் மாஸாக இருந்துச்சு. மியூசிக் தான் வேறு லெவல் ப்ரோ. அனிருத் செம்மையாக பண்ணியிருந்தார். ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. அப்பா கேரக்டர் இன்னும் நல்லா பெட்டராக இருந்தது. படம் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு நம்மளா திருத்திக்கணும், திருத்திக்கணும். நம்ம பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சால் திருத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் அப்பா நினைக்கிறாரு. அதுதான் படம். எல்லாம் நல்லா இருந்தது. அது தமிழ் டப்பான மாதிரியே இல்லை. ஒரு சில இடத்துல தான் நல்லா இருந்தது. அவ்வளோதான் ப்ரோ. சூப்பராக இருந்தது. பார்ட் 2 லீடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஸ்பாய்லர் ஆகிடும். ஒரு இடத்துல பையன் ஒரு கொலை பண்ணுவான். அந்த கொலை எதனால் பண்ணுறான்றது தான். அவ்வளோ நல்லா பண்ணாங்க அவங்க. ஆனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ படத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு படத்துக்கு பீக் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சூப்பராக பண்ணாங்க ப்ரோ. எல்லாமே மாசாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ்லாம் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. அவர் கேரக்டர்லாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வராரு, டீசெண்டான ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் ஐ திங்க் பார்ட் 2ல் தான் அவங்களோட மேஜர் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல் ஒரு பாட்டுக்கு தான் வராங்க. பட் பார்ட் 2ல் தான் அவங்களோட ரோல் வெயிட்டிங்னு நினைக்கிறேன். படத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குறை இருக்குது சார். லேக்ஸ் இருக்கும், பட் நல்லா இருக்கு படம். ஓவராலாக ஃபேமிலி என்டர்டைனர் அண்ட் எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். நினச்ச மாதிரி இல்லை. அப்பப்போ அவர் இது பயங்கரமாக எடுத்துன்னு போவார்ல, அந்த மாதிரி நினச்சி வந்தோம். பட் அவ்வளோ இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வில்லன்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நான்லாம் நல்லா தானே இருக்கேன். என்ன அப்பப்போ பறக்க விடுறாங்க எல்லாரையும், அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க. லீடு கொடுத்துருக்காங்க பார்ட் 2க்கு. பட் அது எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியல, என்ன ட்விஸ்ட்டுன்னு. லாஸ்ட்டில் சொல்ல வந்த விஷயம் அவ்வளோக்கா சரியாக புரியாது நிறைய பேருக்கு. சரி.